ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த கால வேளைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில் அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தலைமுறையாய் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காண்பிக்கிற கர்த்தர், உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரேவாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அதை சீரும் சிறப்புமாய் செய்து முடித்து வெற்றியின் வாழ்க்கையை வாழ செய்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபாவாக இருந்து சுகம் கொடுத்து வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலவீன மத்தியிலே எங்கள் பலனை தந்து எங்கள் நாசியிலே சுவாசத்தை வைத்து எங்கள் இருதய துடிப்பை கவனமாய் பாதுகாத்து இரத்த ஓட்டங்களை சீராக இயங்க பண்ணி சிறுநீரகங்களையும் இருதயத்தையும் எலும்புகளையும் கணையத்தையும் ஜீரண உறுப்புகளையும் கல்லீரலையும் மண்ணீரலையும் கர்த்தர் குணமாய் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பெற்றோர்கள், ஆயுசு நாட்கள், வேலை உயர்வு, கடனிலிருந்து விடுதலை, குழந்தை பேரு, திருமண வாழ்க்கை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய பாதத்தில் விழுந்து குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்க உடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எங்க மேல கோபம் கொள்ளாதீங்க, உங்க பாதத்தை முத்தம் அணுகிறோம். ஒரு பாதத்திலே எங்கள் கண்ணீரால் துதைத்து கண்ணீரால் நினைத்து எங்கள் தலைமயிரால் துடைக்கிற அளவுக்கு என் தேவனே எங்களுடைய மனக்லேசத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விசுவாசிகளின் காதில் பட இயேசு வென்ற நாமம், உறுப்பாய் அவர் செவியில் இனிப்பாகுது பாசம் என்ற பாடலை பாடு. விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாதுவே, முஷிப்பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே. பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாதுவே, முஷிப்பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே. விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும். துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும். பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடிய போகும். பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடிய போதும். விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகு பாசம். எல்லை இல்லா கிருபை தீரல் ஏற்று நிறைந்திருக்கும். எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும். மாயை கொண்ட நெஞ்சை அது
மயக்கம் இன்று விடுக்கும் என் ஆண்டவா என் தேவனே என் மார்க்கமே முடிவே என்னால் வரும் துதியை நீரை ஏற்று கொள்ளும் தேவே என்னால் வரும் துதியை நீரம் ஏற்று கொள்ளும் தேவே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஆபத்தில் இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம், வழியில் இருக்கிறோம், சஞ்சலத்தில் இருக்கிறோம், வருத்தத்தில் இருக்கிறோம், துயரத்தில் இருக்கிறோம், காயத்தில் இருக்கிறோம், புண்களில் இருக்கிறோம், கேன்சரில் இருக்கிறோம். ஆண்டவரே, எலும்பு சம்பந்தமான வியாதிகளிலும் நரம்பு சம்பந்தமான வியாதிகளிலும் கட்டிகள் பல இவற்றின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடன்கள் எங்களை அமிழ்த்துகிறது, வேதனைகளை சூழ்ந்திருக்கிறோம், எங்களுக்கு மேலே தலையில் மேலே ஏறி போகிறார்கள். எங்கள் பகைக்கிறவர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முன்னேற விடாமல் தடுக்கிறவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தும் பொழுது மோசே மேற்கொண்டான், எங்களுக்கும் அப்படி மேற்கொள்ள உதவி செய்யும். அவ்வளவுதான் ஆண்டவரே, மோசே மேற்கொண்டான், எங்களையும் மேற்கொள்ள உதவி செய்யும். சாலமோன் கையை உயர்த்தி செபித்தான், அவன் கேட்டதையும் கேட்காததையும் குறித்து. அதே போல ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் எங்களது நாட்களிலே சமாதானத்தை தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்கோங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறே ஒரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவருடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். என்டையர் பைபிள்ல இது எத்தனை இடத்துல வருதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ அதை நோட் பண்ணல. தயவுசெய்து நீங்க வீட்டில் நோட் பண்ணுங்க. காஸ்பிள்ல இந்த வசனம், வேறே ஒரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவளுடைய அவ்விசுவாசத்தை கண்டு நோயாளிகள் வராங்க, எல்லாம் பலவிதமான நோய்களோட வராங்க. ஆண்டுடைய இந்த 3.5 ஆண்டு காலம் ஊழியத்துல பார்த்தீங்கன்னா பலவித நோய்கள், ஃபீவர்ல தொடங்கி மரணத்துல முடியும், ஜுரத்துல தொடங்கி மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புகிற வரைக்கும், கேன்சர் போன்ற பெரும்பாடு, அது முக்கியமா கேன்சர் தான் சொல்றாங்க. 12 வருடமா ஒருத்தருக்கு இரத்தப்போக்கு இருக்குமா, அது கண்டிப்பாக யூட்ரஸ் கேன்சராக தான் இருக்கும் என்று பலர் கருதுகிறார்கள். அதே போல குஷ்ட ரோகிகள், அந்த காலத்தில் யாராலும் குணப்படுத்த முடியாது, வெரி ஃபியூ பீப்புள். கொஞ்சம் அது ஆரம்ப ஸ்டேஜிலே அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய இம்யூனை வைத்து கொஞ்சம் நல்லானவங்க கொஞ்சம் பேர் தான், மீதி பேரெல்லாம் புறம்பே தள்ளப்படுவாங்க. அவங்க சாகிற வரைக்கும் பாளையத்தில் தான் வாழ வேண்டும். இப்படி எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் குணமாக்கினார். வார்த்தை அனுப்பினார், தொட்டார், அவரை தொட்டார். இப்படி ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பேசினார். லாசருவே வெளியே வா. ஆனா இந்த இடத்துல அவராலே வேறு ஒரு அற்புதம் செய்ய முடியவில்லை. சரி, இதோடைய பேக்ரவுண்டை பார்க்கலாம். அது பேக்ரவுண்டை பார்த்தா தான் ஏன் செய்ய முடியல என்பதை நம்மளால புரிந்து இன்னைக்கு நாம அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன் ஆண்டவரே டிலே ஆகுது? ஏன் ஆண்டவரே எங்க ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா, ஏன் ஆண்டவரே உம்மாலே அற்புதம் செய்ய முடியவில்லை? இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே,
ஏன் ஆண்டவரே அற்புதம் செய்ய உங்களாலே செய்யக்கூடாமல் ஏன் போயிற்று? முதலிருந்து வாசிக்க. அவர் 6ஆம் அதிகாரம், மார்க் 6th chapter 1st verse. அவர் அவளை விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். எங்க வளர்ந்தாரு? நாசரேத்துல ஊருக்கு வந்தார். அவர் சொந்த கிராமத்துக்கு ஊருக்கு வந்தார். நல்லா கவனிச்சுங்க. இந்த பேக்ரவுண்ட் புரியாம நாம இந்த ஸ்டேட்மெண்ட்டை விளங்கி கொள்ள முடியாது. அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாள் போது நான் எப்பொழுதும் எம்பசைஸ் பண்றது, ஆண்டவர் ஓய்வு நாளில் தான் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். எனவே நீங்க ஒரு ஓய்வு நாளையும் நீங்க கட் பண்ணலாகாது. நான் எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், சின்ன பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, நீங்க ஓய்வு நாளை கட் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற அந்த 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 ஒரு பாதுகாப்பு மிஸ் ஆகுது. ரைட்? நான் இதை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. நீங்க ஓய்வு நாளை மிஸ் பண்ணாதீங்க. ஓய்வு நாளை அனுசரிப்பதை மிஸ் பண்ணாதீங்க. ஓய்வு நாளில் சர்ச் போவதை மிஸ் பண்ணாதீங்க. கம்யூனியன் எடுக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. அதனால ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, ஓய்வு நாளில் தான் அவரை பற்றிய உபதேசங்களை நாம் கேட்கலாம். அது யார் வேணா பேசிட்டோங்க. ஆனா அவருடைய உபதேசங்கள் வேத வாசிப்பு இல்லாம இருக்கும். சரி, உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? முதல்ல ரொம்ப ஆச்சரியம். இவன் நம்மளோட தானே இருந்தான், எவ்வளவு அறிவு இவனுக்கு, என்ன மாதிரி பேசுறாருப்பா, விளாசுறாருப்பா, அட இந்த மாதிரி ஒரு பேச்சை நான் கேட்டதே இல்லப்பா. சில நேரங்களில இடத்துல வந்து சொல்லுவர்களும் உண்டு, ஐயா எக்ஸ்ட்ராடினரி, ஐயா எங்களுக்காகவே பேசின மாதிரி இருந்தது. உண்மைதான். ஆவியானவர் சபைகளுக்கு என்ன தேவையோ, சபை மக்களுக்கு என்ன தேவையோ, அவருடைய தேவை அறைந்து எங்களை மாதிரி எளிய ஊழியக்காரர் வழியாக பேசுகிறார். இவங்க என்ன செய்தாங்கன்னு பாருங்க, ஆச்சரியப்பட்டாங்க. பட்டுட்டு என்ன செய்யறாங்க, இவன் கைகளில் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி. இயேசுவை பற்றி ஒரு கேள்வி, இயேசுவை பற்றி விசாரிக்கிற மாதிரி, அவருடைய 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 தன்மைகளை விசுவாசிக்கிற மாதிரி ஒரு கேள்வி. அடுத்த வசனம் மிக இம்பார்ட்டன்ட். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவோ? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இப்ப புரிஞ்சுக்குங்க, அவராலே ஏன் அற்புதம் செய்ய கூடாமல் போயிற்று. நீங்க மற்ற அற்புதங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது இந்த ஒரு இடத்துலதான் இவர் மரியாளின் பிள்ளை, இவங்க சகோதரர் பேரை சொல்றாங்க, சகோதரி பேர்ல சொல்றாங்க, இவங்க நம்ம இடத்துல தானே இருந்தாங்க, இவனுக்கு எப்படி இவ்வளோ ஞானம் வந்தது? செய்கை செய்கை பலத்த செய்கை. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இப்படிப்பட்டவரை மற்றவர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை புரியும். ஒருவேளை இதே ஊர்ல அவர் வளர்ந்த நாசிரியத்துல எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு ஒரு தீசிஸ் மாதிரி. ஏன்னா நாசிரியத்தில் இருக்கிற மக்களும் இயேசுவை குறித்து ஒரு பார்வை என்ன, ஒரு தீசிஸ் எழுதுங்க, ஒரு 2 பக்கம் எழுதுங்க. இதெல்லாம் உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்காக. நிறைய பேர் அவரை பார்த்த உடனே சொன்னாங்க,
நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றாங்க. ஒரு குருடன் வந்தான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கேட்டான். 6000 பேர்களை பிடித்திருந்த ஒரு பிசாசு லேகியோன் என்பவன், உன்னதமான தேவனே, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை துன்பப்படுத்துவதற்கா வந்தீங்க அப்படின்னு கேட்கிறான். யாரு? பிசாசு கேக்குது. அடுத்து குருடன் சொல்றாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. எல்லாரும் இயேசுவை தாவீதின் குமாரனாகவும் மெசாயாவாகவும் இஸ்ரவேலை மீட்கிறவராகவும் நல்ல வைத்தியராகவும் நல்ல அறிவுரை சொல்கிற ஆசானாகவும் ஒரு டீச்சராக, ஒரு போதகராக, ஒரு ஹீலராக, ஒரு ப்ராஃபட்டாக எல்லாரும் கூப்பிட்டாங்க. எக்ஸெப்ட் இந்த அவர் வளர்ந்த ஊராகிய இந்த ஊரில் இருக்கிறவங்க தான் மரியாளின் குமாரன் என்றார். எவ்வளவு பெரிய டிஸ்கிரேஸ் கடவுளுக்கு தெரியுமா? வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே அவர் சில நோய்கள் மேலே கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி, கொஞ்சம் பேர் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. வேற ஒரு அற்புதம் அவராலே செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அப்ப அவரால் குணமாக்க முடியாதா, இல்ல குணமாக்க அவருக்கு தோணலையா, அல்லது அவர் குணமாக்க அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரலையா என்ற கேள்வியெல்லாம் அவங்களுக்கு வைக்கிறேன். ஆனா பதில் ஒன்றுதான். என்ன பதில் என்னன்னா, ஃப்ரண்ட்ல இருக்கிற வசனம் தான். ஜெப ஆலயத்துல உபதேசம் பண்ண தொடங்கின பொழுது ஆச்சரியப்பட்டு, எங்கிருந்து வந்தது, இவன் பலத்த செய்கையில் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்ற இடத்துல நின்றுட்டு, இவர் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இவர் மெசையா என்று அவர்கள் அறிக்கை செய்திருந்தால், இந்த இடத்துல வேறே ஒரு அற்புதம் செய்யாமல் கூடாமல் போயிற்று என்ற வார்த்தையை வந்திருக்கார். சரி, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் சிம்பிள். இன்னைக்கு நான் ரொம்ப எலாபரேட்டா கூட போக விரும்பல. இன்னைக்கு நான் உங்களிடத்துல கேட்கிற கேள்வி, ஏன் நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியல? கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பங்களை இணைக்க முடியல. ஏன் குழந்தை பேரு அவர் கொடுக்க கூடாமல் போயிற்று? ஏன் திருமணத்தை நடத்த கூடாமல் போயிற்று? ஏன் நம் கடனை அடைக்க கூடாமல் போயிற்று? ஏன் நம்ம பிரச்சனைகளை மாற்ற, கண்ணீரை துடைக்க கூடாமல் போயிற்று? இது நம்மேல் கேட்கப்பட்ட, நம்மிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு காலையில ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அப்ப நீங்க கண்ணை மூடி, இந்த இயேசு கிறிஸ்து யார்? சில நேரங்களில் ஓப்பன் டாக் நான் சொல்றேன். நம்ம கூட ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, சாமி உங்களுக்கு என்ன தெரியும், இயேசுவே உங்களுக்கு என்ன தெரியும், எங்களை மாதிரி பாடுபட்டு இருந்தா தானே உங்களுக்கு தெரியும். இயற்கையா அப்படியே கேட்டுருவோம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், எங்களை மாதிரி நீங்களும் பாடுள்ள மனுஷன் தானே. அதே சமயத்துல சில வசனங்கள் எல்லாம் எடுத்துரும். என்ன வசனம் எடுத்துரும்? தேவனை தவிர வேறு ஒரு பரிசுத்தர் இல்லை அப்படின்னு ஆண்டவரே சொன்னதா இருக்கு, பைபிள் இருக்கு. அந்த கான்டெக்ஸ்ட் புரியும். அப்புறம் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இயேசு கிறிஸ்து ட்ரையல் பண்ணும் பொழுதும் கூட, அவரை கோர்ட்ல நிற்க வைக்கும் பொழுதும் கூட, கடைசியா அவரை பற்றி தெளிவான ஒரு அறிக்கை என்ன வருதுன்னா, அவர் குற்றமற்றவர், பாவம் இல்லாதவர். ஆனா நாம் என்ன சொல்றோம்?
அவர் ஹியூமன் தானே, அவருக்கு வீக்னஸ் இருக்காதா, அவருக்கு பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு தம்பிங்க அண்ணங்கள்லாம் இருக்கிறா, தம்பிங்களும் தங்கச்சிகளும் இருக்கிறாங்களே, அவரால் என்ன நமக்கு செய்ய முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை போதகரமா வருகிற பொழுது இயேசுவை, அவருடைய வார்த்தைய நம்ம நம்புறது. விசுவாசம் கேள்வினால வரும். வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது. அப்போ முதல் குறிப்பு, நான் உங்களுக்கு ஆவியானவர் வழியாக கற்றுக்கொள்கிற முதல் குறிப்பு, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வசனங்களை தியானிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் அற்புத செயல்களையும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ, அவர் நடந்தத, அவர் உட்கார்ந்தத, அவர் எழுந்திருத்தத, அவர் பேசினத, அவர் சுகமாக்கினத பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவர் தொட்டால் சுகமானார்கள். ஒரு ஸ்திரீ தொட்டால் வஸ்திரத்தின் ஓரத்தை சுகமானார். அத்தி மரத்தை பார்க்கிறார், சபிக்கிறார், பட்டு போகிறது. லாசருவே வெளியே வா என்றார், உயிரோடு எழும்பி வருகிறான். வாலிபனை எழுந்திரு என்றார், எழும்புகிறான். ஜுரம் நீங்கட்டும் அப்படின்னு கையை பிடிச்சி தூக்குறார் பேதுருவின் மாமியை. உயிரோடு எழும்பி அவருக்கு வேலை செய்தார்கள். கடல் மேல நடந்து போய் பேதுருவை நடக்க பண்ணி அவர் தூக்கி எடுத்தார். அவர் உள்ளே போகிற பொழுது இந்த மக்கள் எல்லாம் இது தெரியும். இப்ப நமக்கு எவ்வளவு வேதாகமும் தெரிகிறதோ, அல்லது நம்ம ஒருவேளை குறைவுள்ளவர்களா இருந்தா இன்னும் அதிகமா அதை நம்ம படிக்கணும். ஒவ்வொரு மிராக்கிளும் படிக்கிற பொழுது நமக்குள்ள ஒரு உத்வேகம் வர வேண்டும். இவ்வளவு அதிசயங்கள் கொட்டி கெடுக்கிற பொழுது நம்ம சிம்பிளா ஒரு காரியம் சொல்லிட்டு போயிடும். என்ன சிம்பிள் காரியம் தெரியுமா? இயேசு மனுஷனா பிறந்தார். இயேசுவுக்கும் ஆசை, பாசம், தாபங்கள் இதெல்லாம் இருக்கும். இயேசுவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சிலர், ஏன்னா அவர் கடவுளாச்சு, அவரால் அந்த பெயினை உணர முடியுமா? நிறைய தடவை நீங்க ஆர்கியூ பண்ணியிருப்பீங்க. நான் இதை ரொம்ப தெளிவா ஏன் சொல்றேன்னா, நான் அந்த சில நேரங்களிலே என்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் சமயத்தில் நான் இதை பேசியிருக்கிறேன். அதனாலதான் என்னை போல எத்தனையோ பேர் இருப்பீங்க என்பதனாலதான் நான் இன்னைக்கு திருந்தினது மாதிரி, நான் என்னைக்கோ திருந்திட்டேன், ஆனா இன்னைக்கு திருந்தின மாதிரி நீங்களும் திருந்தணும். இயேசு கிறிஸ்து மாத்திரம் எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் சரி, அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா அவராலே கூடாத காரியம் ஒன்று இருக்குதுன்னா அதற்கு காரணம் இயேசு அல்ல, அதற்கு காரணம் நீங்களும் நானும் தான். நம்முடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு வேறு ஒரு அற்புதம் செய்யல கிராமங்களை சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினான். அந்த ஊர்ல இல்லை, பெரிய கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, அசைக்க முடியாத நம்பிக்கை, அன்ஷேக்கன் ஃபெய்த்னு சொல்லுவாங்க, அல்லது குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை. அது சில குரூப் ஆஃப் சர்ச்சஸ்ல இருக்கு. மெடிசன் கூட எடுக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூட போக மாட்டாங்க. நான் அதை வரவேற்பேன். காரணம், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தைரியம், அந்த 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 ஆண்டவர் மீது உள்ள விசுவாசமும் அவர்களை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது. நம்ம எல்லாரையும் இந்த கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டாம், குற்றம் சாட்டுகிற கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டாம். நான் சொல்வேன், நம்மளால இருக்க முடியுமா? மருத்துவரை பார்க்காம, மருந்து எடுக்காம, சுகருக்கு டேப்லெட் சாப்பிடாம, அல்லது பிபிக்கு டேப்லெட் சாப்பிடாம, அல்லது கேன்சருக்கு வைத்தியம் பார்க்காம இருக்க முடியுமா? ஆனா அவங்க இருப்பாங்க. ஏன் இருக்கிறாங்க தெரியுமா?
வேத வசனம். அவங்க நிறைய வேத வசனங்களை கரைத்து ஒரு லிமிட்டடான சில வசனங்கள் அவங்களுக்கு தெரியும். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான், உன் ஆத்துமா வாழ்வதைப் போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அவரை நம்பினா அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பிரியமானவர், ஆண்டவர் முடிக்க போறார். ஆண்டவர் இந்த மாதிரி சூழ்நிலையில எதை எதிர்பார்க்கிறார்? அதை கவனிக்க. உங்களுக்கு நான் கான்டெக்ஸ்டும் சொல்லிட்டேன், பேக்ரவுண்டும் சொல்லிட்டேன், குணமாக்கலன்னு சொல்லிட்டேன், இந்த கேட்டகரியில் நாமும் இருக்கிறோன்னு சொல்லிட்டேன். அப்போ எப்படி தான் அவர் குணமாக்குவார்? நம்முடைய கண்கள் நம்ம எஜமானாகிய கிறிஸ்துவ அவர் அற்புதம் செய்வார் என்று நோக்கி கொண்டிருந்தார். ஒருவேளை அவருடைய கண்கள் நம்முடைய அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த என்ன சொல்லுவோம், ஆண்டவரிடத்திலிருந்து அந்த நம்பிக்கை, ரைட், இவன் ரொம்ப நம்மளை எதிர்பார்க்கிறான், இவன் விராக்களுக்காக ஏங்குகிறான், வசனத்தெல்லாம் படித்து அதை கிளைம் பண்ணுகிறான், அவர் அதை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, எசேக்கியாவுக்கு கேன்சர் இருந்தது, அதெல்லாம் வசனத்தை தியானித்து என்னிடத்துல கேட்கிறான். அவன் என்னத்துல அவனுடைய பார்வை இயேசு குணப்படுத்துவார் என்று அவன் நம்பினால் நம்முடைய கண்கள் அற்புதத்தை பார்க்கும், நிச்சயம் பார்க்கும், இன்றைக்கே பார்க்கும். எத்தனை பேர் அதை நம்புறேன்? நான் நம்புறேன். அவருடைய கண்கள் இவனுக்கு அற்புதம் கொடுக்க இவன் பாத்திரவனாக இருக்கிறானா, என்னை நம்புகிறானா? ஒரு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது அவனை பார்த்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவனிடத்தை எதிர்பார்ப்பது என்னன்னா அந்த நம்பிக்கை. நிறைய இடத்துல அவர் பார்த்தார். 38 வருஷம் படுத்திருந்தோம்னா பார்த்தார், சொன்னார், என்னப்பாச்சு, எழும்பி நட. அவன் எழும்பி நடந்து அந்த படுக்கை எடுத்துக்கொண்டே போனான். பிரியமானவர்களே, வெறும் ஜபத்தினால் மாத்திரம் நமக்கு அற்புதம் கிடைக்காது. என்ன வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஐயா, ஜபம் மட்டும் பண்றையா, கிடைக்காது. வேதத்தையும் வாசிக்கணும், அடுத்து அவரை விசுவாசிக்கணும். வேதம், கர்த்தர், விசுவாசம், இயேசுவை நம்பணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் அவரால் அற்புதம் செய்யக்கூடும். இல்லைன்னா அவராலே அற்புதம் செய்யக்கூடாது. வேதத்தை தினந்தோறும் வாசிக்கணும். அந்தி சந்தி மத்தியான வேளையில தாவீதை போல 3 வேளையும் செபிக்கணும். முடிந்தால் உபவாசம் எடுக்கணும். மாத்திரமல்ல, இயேசுவே அவரை தவிர வானத்திலும் பூலோகத்திலும் எல்லா இடங்களிலும் பெரியவர் இயேசு என்று நாம் அறிக்கை செய்வோம். இப்படி அறிக்கை செய்யுங்க. என்ன விதமான கேன்சரையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கேன்சரை குறித்து தான் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்படி நல்லானீங்க அப்படின்னு கூட இந்த உலகம் பார்த்து வியக்கத்தக்கதாக இன்னும் ஒரு 4 மாதத்துல நீங்க சரியாயிடும். நிறைய அற்புதம் நடக்குது இந்த காலை ஜெபத்துல. நான் ஒவ்வொரு நாள் எனக்கு அந்த அந்த சாட்சிகள் வரும். ஒரு பயாப்சி டெஸ்ட் எடுக்க போனாங்க.
ஒரு சகோதரி, ஒரு ஒரு சின்ன கட்டி, அங்க ரொம்ப பயந்து கொண்டே போனாங்க. நான் ஜோமனி அமிச்சேன், ஆண்டவர் இந்த ரிசல்ட் இந்த பிள்ளைக்கு சாதகமா, அந்த மகளுக்கு சாதகமா, அந்த குடும்பத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும். கேன்சர் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஒன்று. அடுத்த நாள் ஃபோன் வருது, ஐயா டெஸ்ட் பண்ணோம், எல்லாம் நெகட்டிவ், அது சாதாரண கட்டி தான். ஆமே சொல்வேன், ஏதோ பெருமைக்காக அல்ல. ஒரு நாள் வரும், இதெல்லாம் சாட்சிகளாக வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் வரும். இன்னொரு ஃபேமிலி குழந்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஒரு 5 monthsக்கு முன்னாடி ஒரு ஆலயத்தில் இதே வசனம் தான், பெற செய்கிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேன். அவங்களுக்கு ரொம்ப அபோஷன் ஆனதுனால, கருத்தரிக்காமல் இருந்ததுனால அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது. நான் சொன்னேன், இயேசு அவர் தான் எங்களுக்கு கொடுத்தார், அவரை மாத்திரம் நம்ப. 2 நாளைக்கு முன்னாடி 5ஆவது மாதம் டெஸ்ட்டுக்கு போகிறோம். குழந்தை எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஜோமனுங்கய்யா, நான் சொன்னேன், நல்லா இருக்கும். கர்த்தர் அந்த பிள்ளைய அவருக்குன்னு தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் பெற்றெடுத்து வளர்த்து அவருக்காகவே பயன்படுத்துவார் என்றார். இப்படி எண்ணற்ற அதிசயம் நம்ம செய்கிற காரியம். இது ஒரு பேசிக் காரியம். அந்த பேசிக் காரியத்துல நம்ம உபதேசத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஞானம் என்று அவங்களுக்கே புரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தப்புன்னு நம்ம சொல்லுவோம், இது என் ஆண்டவர் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு இவரிடத்த வியாதிஸ்தல கொண்டு வந்திருந்தா சந்தோஷமா ஒவ்வொருவரையும் அவர் சுகமாக்கியிருப்பார். என் ஆண்டவர் ஒருத்தரை சுகமாக்கிட்டு ஒருத்தரை விடுற தேவன் அல்லவே அல்ல. நான் எழுதி கொடுத்தேன், எல்லாருக்குமானவர், அது எல்லா சமயத்துக்குமானவர். நீங்க ஒருவேளை வேறு சமயத்திலிருந்து இதை நீங்க பார்ப்பீங்கன்னா, நான் உங்களை கிறிஸ்துவ சமயத்திற்குள்ளே சேர்க்க இந்த பிரசங்கத்தை பேசுகிறேன். கிறிஸ்துவம் என்பது ஒரு வழி, மார்க்கம், இட்ஸ் அ வே, அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு பேப்டிசம் எடுத்து நேம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து சர்ச்சில் மெம்பர் ஆகி அதெல்லாம் எங்களுக்கு அவசியமே இல்லை. இது ஆண்டவருக்கும் அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் வீட்டில் தொழுது கொண்டாலே போதும். உங்களுக்கு விருப்பம் இருந்து கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு உபதேசங்களை கற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் ஃபெலோஷிப் இருந்தால் போதும். உங்கள் ஐடென்டிட்டி என்னவோ அது நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், இயேசுவின் சீடனாக இருந்தவன் பவுல். அவன் ஐடென்டிட்டியை மாற்றலை. யூதனா இருந்தான், கிரேக்கருக்கு அவன் வந்து வேலையா இருந்தான், அதே சமயம் இயேசுவின் அப்போஸ்தலனாக இருந்தான். நான் சொல்றேன், இன்னைக்கு என் ஆண்டவரை தெய்வமா ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம். அவரை நம்பி வந்தவங்க கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. அவ்விடத்துல வந்து உதவின்னு நின்றவங்க வெறுமையா அனுப்பினதா சரித்திரமே இல்லை. ஐயா என்கிட்ட ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரியும், வெள்ளி பணத்தை மீன் வாயிலிருந்து எடுத்து கொடுக்கிறவன், அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. 5000 பேருக்கு மேல இருக்கிறாங்களே, என்னிடத்துல கொண்டு வாங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேல போஷித்து மீதம் எடுக்க வைத்தவர் அந்த இயேசுவை நம்புங்க. எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட வியாதி, கூன், சும்மினக்கை, கேன்சர், கண் தெரியாம, செவிட்டு அல்லது குருடு என்று பலவிதமான வியாதிகள், பிசாசு, இதுல எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து, ஒரே பதில், இயேசுதான். அவரால் செய்யக்கூடாமல் போயிட்டு இதுக்கு மேல யாரும் சொல்லாது. அவரால் செய்ய முடியலன்னா அதுக்கு காரணம் நாம அந்த ஊருக்காரங்க,
நாசரேத்தில் இயேசு வளர்ந்த ஊடுக்காரங்க அவரை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அப்படி நம்ம கிரிட்டிசைஸ் ஏதோ ஒரு மூலையில் சம் பர்சன்டேஜ் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவதனால நம்முடைய அவராலே நமக்கு அற்புதம் செய்ய முடியவில்லை. 10% அவரை நம்பினீங்கன்னா அற்புதம் நிச்சயம். எத்தனை பேருக்கு இப்போ கையை தூக்கி சொல்லுங்க. 100% என் இயேசுவே ஆண்டவர் என்று நம்புகிறோம். இயேசுவே பரிகாரி என்று நம்புகிறோம். இயேசுவே ஞான ஔஷதம். இயேசுவே கீலியாத்தின் பிசின் தைலம். இயேசுவே நீரே குணமாக்குற மருந்து. இயேசுவே உயிரோடு எழுப்புகிறவர் நீர். இயேசுவே நீரே காயங்களை கட்டுகிறவர் நீர். இயேசுவே குடும்பத்தை இணைக்கிறவர் நீர். இயேசுவே நீ பிள்ளைகளை பெற பண்ணுகிறவர் நீர். இயேசுவே குடும்பத்திலே பிள்ளைகளை வளர்த்து எடுத்த நல்ல வேலையை கொடுத்து உயர்வை கொடுத்து சிங்காசனத்தில் வைக்கிறவர் நீர். உம்மாலெல்லாம் கூடும், உம்மாலெல்லாம் கூடும். அந்த எங்களை தகுதிப்பட்டு இப்படி சில்லியான கேள்விகள்லாம் கேட்டு நாங்கள் அந்த அற்புதத்தை அனுபவிக்காமல் செத்து போகாமல் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் நிச்சயதாக்கள் நினைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நமக்கு இந்த 1.4 வந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா நம்ம உலகளாவிய எல்லா கிறிஸ்தவ மக்களையும் நாம் போய் சந்திக்கலாம். இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஆண்டவர் எப்படி உபதேசம் பண்ணினாரோ ஜபாலயங்களிலே நீங்கள் உபதேசம் பண்ண முடியலனாலும் உபதேசத்தை அநேகருக்கு அறிவிக்கிறதுல நீங்கள் முன் வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கான அற்புதத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். God bless you.